தலைவருடைய விருப்பம் நம்மளுடைய தோழர்கள் பிஎல்ஏ மெம்பர்ஸ் ஒன்றிய அலுவலகம் கிளை கழகத்தோட நான் வந்து தொடர்பு கொள்ளணும். யாரெல்லாம் சிறந்து பணிபுரிகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து பேசணும். அவங்க கிட்ட இருந்து நான் வந்து கருத்தை உள்வாங்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒவ்வொரு கிளையிலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கா, என்னுடைய அக்காவுக்கு பிரச்சனை ஏதாவது வருதா, என்னோட தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மெசேஜ் அமிச்சா இம்மீடியட்டா அதை இங்க இருக்கிற வார் ரூம் தலைவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அடுத்த செகண்ட் என்ன குரல் கொடுக்கணும், என்ன போராட்டத்தை களத்தை உருவாக்கணும்னு தலைவர் உங்க ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசக்கூடிய கட்டமைப்பை தான் உருவாக்க முதல் சொன்னார். அந்த உருவாக்கக்கூடிய நாள் தான் இன்று. கிட்டத்தட்ட 5 கோடி மக்களை நாம் சென்றடைய வேண்டும். அதுதான் தலைவருடைய முக்கியமான குறிக்கோள். 2 கோடி உறுப்பினர்களை வந்து நம்ம வந்து சேர்க்கிறோம், கண்டிப்பாக சேர்ந்துருவோம். ஆனா 5 கோடி மக்களை நம்ம முதல் முறையா நம்ம வந்து தேடி சென்றடையணும். அதுக்கான பணிகள் தான் இன்னைக்கு துவக்கக்கூடிய நாள். ஸோ வெப்சைட்ல மெம்பராக இருக்கவங்க நம்மளுடைய வெப்சைட்ல சேரலாம். டிவிகே மை டிவிகே ஆப்ங்கிறது வந்து நிர்வாகிகள் 2,95,000 பேர் 980 பேர் வந்து நிர்வாகிகள் இன்றைக்கு சேர்ந்து அதுக்கான பணிகளை வந்து தலைவர் வழியா வந்து நம்ம கொடுத்து ஒர்க் செய்வோம். நம்ம அதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்கும். ஆகஸ்ட் 15 இருந்து மெம்பரா சேரணும், அதாவது குடும்பமா சேரணும் அப்படின்னா இந்த ஆப் மூலமாவே சேர முடியும். ஃபர்ஸ்ட் 15 நாள் நிர்வாகிகள் இந்த ஆப்ல சேருவாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 இருந்து ஒரு குடும்பமா இருக்கக்கூடிய மக்கள் வந்து யார் வேணாலும் வந்து ஆப் மூலமாவும் சேரலாம். ஸோ இதுதான் வந்து அப்புறம் வந்து ஆப்பிள் ஸ்டோர்ஸ் நிறைய பேர் வந்து ஆப்பிள் வச்சிருப்பாங்க, நீங்க ஆண்ட்ராய்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து செப்டம்பர்ல இருந்து வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணப்படும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறனால அது வந்து தாக்கல் செஞ்சிருச்சு ஆக்சுவலா. ஸோ ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ்ல இருக்கிறவங்க செப்டம்பர்ல இருந்து நம்ம வந்து அதுக்கான மை டிவிகே உடைய ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். நம்மளுடைய குறிக்கோள் மக்களிடம் செல் என்கின்ற அண்ணா கூறியதை நாம் உள்வாங்கி 2026 இன்றைக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்குவார் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்து நன்றி வணக்கம்.